வணக்கம் மாணவர்களே, குருகுலம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். காபோதர உயர்தர பரீட்சைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருப்பீர்கள். அந்த வகையில் ஏலவே நாங்கள் பேரியலில் குறிப்பிட்ட பகுதிகளை நோக்கியுள்ளோம். இன்று வேற்றுமை குறித்து விரிவாக நோக்கலாம். மாணவர்களே, வேற்றுமை, அதன் வகை, வேற்றுமை உருவுகள் பற்றி நாம் பார்ப்போம். முதலில் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். அகிலன் வந்தான், அகிலனை பார்த்தான், அகிலனால் வரையப்பட்டது என்று 3 வாக்கியங்கள் உள்ளன. இதனை படித்து பாருங்கள். அகிலன் என்பது எழுவாய், அகிலன் வந்தான் என்பது எழுவாய் வேற்றுமை. அகிலனை பார்த்தான் என்பதில் அகிலனை என்ற ஐயுருவை ஏற்று அது செயற்படு பொருளாக வந்துள்ளது. அகிலனால் வரையப்பட்டது என்று கூறும் பொழுது அது ஆளுருவை ஏற்று கர்த்தாவாக வந்துள்ளது. ஆகவே வேற்றுமை என்றால் என்ன? பேர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை எனப்படும். ஆங்கிலத்தில் கேஸ் என கூறுவர். வேற்றுமை பற்றி தொல்காப்பியர் என்ன உரைக்கின்றார் என்பதை ஒரு முறை பார்ப்போம். வேற்றுமை ஏழென கூறுவார் தொல்காப்பியர். வேற்றுமை தாமே ஏழென மொழிபெ என்னும் சூத்திரம் இதனை விளக்கி நிற்கிறது. அதற்கு பின்னால் வேற்றுமை 8 வந்திருக்க வேண்டும். ஆகையால் தான் விழி கொள்வதன் கண் விழியோடு 8 வேற்றுமை என தொல்காப்பியர் உரைப்பார். இக்கருத்துடன் நன்னூல தொல்காப்பியருடன் உடன்படுவதையும் நாம் நோக்கலாம். நன்னூலார் கூறும் பொழுது ஏற்கும் எவ்வகை பேர்க்கும் ஈராய் பொருள் வேற்றுமை செய்வன 8 என்று தன்னுடைய 291வது சூத்திரத்தில் கூறுவார். தம்மை ஏற்றுக்கொள்வதற்கு உரிய எவ்வகை பேர்க்கும் இறுதியாக நின்று அப்பேர் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமையாகும். வேற்றுமை வரும் செய்திகளை தொல்காப்பியர் 4 இயல்களில் எடுத்து எம்புகிறார். முதலாவது எழுத்ததிகாரத்தில் 4வது புணரியல் வேற்றுமை உருவு புணரும் பாங்கு பற்றி கூறப்பட்டுள்ளது. வேற்றுமை உருவுகள் இவை பேர்ச்சொல்லை தொடர்ந்து வரும், இவை சாரியை இல்லாமல் எவ்வாறு புணரும், சாரியை பெற்று எவ்வாறு புணரும் என்பது அதில் விரிவாக நோக்கப்படுகிறது. சொல்லதிகாரத்தில் 9 இயல்களில் வேற்றுமை இயல், வேற்றுமை மயங்கியல், விழிமரபென்று 3 இயல்களை வகுத்து அதில் தொல்காப்பியர் வேற்றுமை பற்றி கூறியுள்ளார். வேற்றுமைகளுக்கு பெயரிடும் பொழுது 3 வகையான முறைகள் இலக்கணக்காரர்களால் பின்பற்றப்படுகிறது. 1 எண்ணிக்கை அடிப்படையிலான வகைப்பாடு, 2 உருவ அடிப்படையிலான வகைப்பாடு, 3 பொருண்மை அடிப்படையிலான வகைப்பாடு. வேற்றுமைக்கு பெயரிட வந்த இலக்கண நூல்கள் வேற்றுமை 8 என குறிப்பிட்டு வடமொழி வழக்கை கொண்டு 1ஆம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை என எண்ணிக்கை அடிப்படையில் வகைப்படுத்தி இருந்தமை நாம் நன்னூல் முதலான நூல்களில் நோக்கலாம். தொல்காப்பியர் ஐயன பேரிய வேற்றுமை கிளவி, ஒடுவன பேரிய வேற்றுமை கிளவி என உருவனியல் அடிப்படையில் பெயரிட்டிருப்பதாக முத்துச்சண்முகம் கூறுவார். தொல்காப்பியர் கூறுவது போல் ஐயன பேரிய வேற்றுமை, ஓடென பேரிய வேற்றுமை என உருவுகளாலிலோ பெயரிடும் பொருந்தும் என அவர் மேலும் குறிப்பிடுவார். ஆனால் தொல்காப்பியரும் உருவனியல் அடிப்படையில் பெயரிடவில்லை என்பது வெளிப்படை. எண்ணிக்கை அடிப்படையிலேயே அவர் பெயரிட்டுள்ளார் என்பதை 2ஆகுவதை ஐயன பேரிய வேற்றுமை கிளவி, 3ஆகுவதை ஒடுவன பேரிய வேற்றுமை கிளவி நூற்பாக்கள் கொண்டு நாம் அறியலாம். பொருண்மை அடிப்படையிலான வகைப்பாட்டின் மூலம் தமிழ் வேற்றுமைகளை எழுவாய் வேற்றுமை, செயற்படு பொருள் வேற்றுமை, கருவி வேற்றுமை, உடல்நிகழ்ச்சி வேற்றுமை, கொடை வேற்றுமை, நீங்கள் வேற்றுமை, கிழமை வேற்றுமை, இட வேற்றுமை, விழி வேற்றுமை என 9 வகையாக வகைப்படுத்தி மொழியியலாளர்கள் ஆய்வுக்கு உட்படுத்துவர். வேற்றுமை 8 வகைப்படும் என எண்ணிக்கை அடிப்படையில் இலக்கண நூலாசிரியர்கள் கூறுவர். அவை 1ஆம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை என வேற்றுமை பல வகைப்படும். எழுவாய் வேற்றுமை பற்றி இனி நாம் நோக்குவோம். எழுவாய் வேற்றுமை என்ற பெயர் முதல் வேற்றுமையை குறிக்கும்.
தொல்காப்பியர் இதனை பெயர் வேற்றுமை என்றே அழைப்பார். எழுவாய் என்றால் என்ன? எழுவாய் என்பது எழு சகவாய் என பிரிக்கலாம். எழுவாய் வேற்றுமை. இந்த வேற்றுமையினுடைய பண்புகள் பற்றி நாம் நோக்குவோம். எழுவாய் வேற்றுமை தனி வேற்றுமை. அதற்கு உருவு இல்லாத காரணத்தால் இதனை முதல் வேற்றுமை என கூறுவர். எந்த வேற்றுமை உருவையும் எந்த வேற்றுமை உருவினையும் எழுவாய் ஏற்றுக்கொள்ளாது. வினையினை மாத்திரம் இது ஏற்காது. எந்த வேற்றுமை உருவினையும் ஏற்காது. பிற சொல்லோடு சேராது. தனித்து நிற்கும். பொருண்மை சுட்டல் வியங்கொள வருதல் என்பது எழுவாயில் முக்கியமானது. வினைநிலை உரித்தலாக எழுவாய் வேற்றுமை அமையும். வினாவுக்கு ஏற்றதாகவும் எழுவாய் வேற்றுமை அமையும். எழுவாய் வேற்றுமை ஒரு சொற்றொடரில் பயனிலைக்கு முதலாக வந்து அமைவதனாலே இதனை எழுவாய் வேற்றுமை என கூறுவர். எழுவாய் வேற்றுமை பெயர் தோன்று நிலையே என்னும் தொல்காப்பிய சூத்திரம் எழுவாயை வரையறுத்து கூறுகிறது. எழுவாய் என்பது உருவு திரிவியல் பேர் என நன்னூலார் கூறுவர். இனி நாம் இரண்டாம் வேற்றுமை பற்றி நோக்குவோம். தமிழில் செயற்படு பொருளை 3 வகையில் சேனாவரையர் கூறுவர். இயற்றப்படுவதும் வேறுபடுத்தப்படுவதும் எய்தப்படுவதும் என செயற்படு பொருள் 3 ஆகும். இயற்றுதலாவது முன்னில்லாதனை உண்டாக்குதல் என கூறுவர். அதாவது ஆடையை நெய்தான் என்பதில் இயற்றப்படுதல் வருகிறது. அதாவது எதை நெய்தான்? ஆடையை. ஆகவே அங்கு ஒரு ஆடை உருவாக்கப்படுகிறது. அதனால் இயற்றப்படுதல் என இதனை கூறுவர். அடுத்தது வேறுபடுத்தலாவது. வேறுபடுத்தலாவது என்பது மரத்தை வெட்டினான். இங்கு மரம் வேறாக கூறுபடுத்தப்பட்டுள்ளது. ஆகவே மரத்தை வெட்டினான் என்பது வேறுபடுத்துவது. மூன்றாவதாக சொல்லுகிறார் எய்தப்படுவது பற்றி கூறுவார். மனைவியை காதலித்தான் என்பதில் அங்கு ஒன்று எய்தப்படுகிறது. இயற்றுதலும் வேறுபடுத்தலும் இன்றி தொழிற்பயனுறும் துணையாய் நிற்றல் என 3 வகை என கணேசையர் குறிப்பிடுவதையும் புரிதொரு வகையில் நோக்கலாம். இரண்டாம் வேற்றுமைக்கு உருவு ஐ. பேச்சொற்களுடன் இணையும் ஐ உருவானது சில இடங்களில் வெளிப்பட்டும் சில இடங்களில் மறைந்தும் வரும். உயர்திணை பெயர்களுடன் பெரும்பாலும் ஐயுருவு வெளிப்பட்டு ஒருவரை சிறப்பாக குறித்து வருகிறது. ஒரு உதாரணத்தை பார்ப்போம். குணா அஞ்சலியை தேடினான், குணா அஞ்சலி தேடினான். மேற்கண்ட வாக்கியத்தில் குணா அஞ்சலியை தேடினான் என்பதில் ஐயுருவு வெளிப்பட்டு அஞ்சலி என்ற ஒரு நபரை சிறப்பாக குறித்து வருகிறது. ஆனால் வாக்கியம் 2 பாருங்கள். குணா அஞ்சலி தேடினான். இங்கே ஐ மறைந்துள்ளது என கொண்டாலும் வாக்கியம் பொருள் தருகின்றதா என்று பார்த்தோமானால் வாக்கியம் பொருள் தரவில்லை. ஆகவே குண அஞ்சலி தேடினான் என்பது தவறானது. ஐயுருவு வெளிப்படும் பொழுது ஒன்று சிறப்பாக வெளிப்படுத்தப்படுவதை நாம் காணலாம். இதே போல அகிரிணை சொற்களில் ஐயுருவு வெளிப்பட்டும் வெளிப்படாமலும் தோன்றும். உதாரணங்களை பார்ப்போம். மரத்தை வெட்டினான், மரம் வெட்டினான் என்று 2 வாக்கியங்கள் தரப்படுகின்றன. இங்கு ஐயுருவை ஏற்ற சொல் குறிப்பான ஒரு பொருளை தருகிறது. மரம் வெட்டினான் என்பது குறிப்பான ஒரு பொருளை நாம் அறிய முடியவில்லை. அதாவது வெட்டப்பட்ட மரம் கேட்போனுக்கும் பேசுவோனுக்கும் அடையாளம் தெரிந்த மரமாக முதல் வாக்கியத்தில் அமைந்துள்ளது. ஆகவே ஐயுருவு வெளிப்படும் பொழுது அது குறிப்பாக சுட்டிப்பாக ஒரு பொருளை சுட்டுகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். சேப்பட பொருளை 6 வகையாக நன்னூலார் வகைப்படுத்துவார். ஆக்கப்படு பொருள் என்றும் அது ஒன்றை உருவாக்குவதாக இருக்கும். அழிக்கப்படு பொருள் என்று கூறுவார், அது ஒன்றை இல்லாமல் செய்ததாக இருக்கும். அடையப்படு பொருள் என்று கூறுவார், ஒன்றை அடைவதாக இருக்கும். நீக்கப்படு பொருள் ஒன்றை விட்டு நீங்குவதாக இருக்கும். ஒத்தல் பொருள் ஒன்றை மற்றொன்றோடு ஒப்புமைப்படுத்தலாக இருக்கும். உடைமை பொருள் உடைமையை பெற்றிருக்கும். ஒவ்வொன்றுக்கும் உதாரணங்களை இனி நாம் நோக்குவோம்.
இரண்டாம் வேற்றுமை பானையை வனைந்தான் என்பதில் ஆக்கப்படு பொருளாக பானை உருவாக்கப்பட்டுள்ளது. அளிக்கப்படும் பொருளுக்கு உதாரணம் வீட்டை இடித்தான், மரத்தை தரித்தான் என பல வகையில் அளிக்கப்படுகின்ற பொருள்களை வைத்து நாம் இரண்டாம் வேற்றுமைக்கு உதாரணங்களை கூறலாம். அடையப்படு பொருள் என்பது எய்தப்படுவதென முன்னர் பார்த்தோம். ஆகவே ஊரை அடைந்தான், வீட்டை அடைந்தான் என்பது அடையப்படு பொருளாக வரும். நீக்கப்படு பொருள் என்றது ஒன்றிலிருந்து நீங்குவதென பொருள்படும். வீட்டை நீங்கினான், பாடசாலையை நீங்கினான் என்று நாங்கள் கூறலாம். ஒத்தல் பொருள் ஒப்புமைப்படுத்துவது. ஆகவே இங்கு வேறு இரு பொருட்கள் ஒப்புமைப்படுத்தப்படுகிறது. புலியை போன்றவன் என்பதில் புலி அஃறிணை, போன்றான் என்பது உயர்திணை. ஆகவே வெவ்வேறு பொருட்கள் ஒத்தல் பொருளாக ஒப்புமைப்படுத்தப்படுவதாக அமைகிறது. அடுத்தது பொன்னை உடையான், உடைமை பொருளில் வந்தது. பொன்னை உடையான் என்பதில் பொன்னை ஒருவன் வைத்துள்ளான் என்பது பொருட்படும். ஆகவே அது உடைமை பொருளை சுட்டி நிற்கின்றது. இனி நாம் வேற்றுமையில் குறிப்புடை பொருள், குறிப்பில்லா பொருள் என இரண்டு பொருட்களை நோக்குவோம். குறிப்புடை பொருள் என்றால் என்ன? பேசுவோனுக்கும் கேட்போனுக்கும் அடையாளம் தெரிந்த குறிப்பான ஒன்றை சுட்டும் பெயரை குறிப்புடை பொருள் என கூறுவர். அதாவது டிஃபினைட் நவுன்ஸ் என இதனை அடையாளப்படுத்துவர். கமலா, விமலன் முதலான இயற்பெயர்களும், அம்மா, அப்பா, சந்திரன், சூரியன் முதலான குறிப்பான ஒன்றை மட்டும் சுட்டும் பெயர்களும், அந்த, இந்த என்ற சுட்டு அடையை ஏற்ற பெயர்களும், எந்த என்ற வினா அடையை ஏற்று வரும் பெயர்களும், உனது, எனது என்ற உடைமை பெயர்களை அடைத்து வரும் பெயர்களும் குறிப்புடை பெயர்களாக கூறப்படுகின்றது. அதாவது பேசுவோனுக்கும் கேட்போனுக்கும் அடையாளம் தெரிந்த குறிப்பான ஒன்றை சுட்டி வருகின்ற பெயர்களை குறிப்பிடை பெயர்கள் என கூறுவர். உதாரணங்களை நோக்குவோம். அம்மா அப்பாவை திட்டினார் என்பதில் அம்மா அப்பா இருவரும் பேசுவோனுக்கும் கேட்போனுக்கும் தெரிந்த பொருள்களாக பெயர்களாக உள்ளன. எனது புத்தகத்தை தேடினேன் என்பதிலும் அது பேசுவோனுக்கும் கேட்போனுக்கும் அடையாளப்படுத்தப்படுகின்ற பெயராக அது வந்துள்ளது. அந்த மரத்தை தரித்தான் என்பதிலும் பேசுவோனுக்கும் கேட்போனுக்கும் அடையாளம் தெரிகிறது. ஆகவே இதனைத்தான் நாம் குறிப்புடை பொருள் என கூறுவோம். குறிப்பில்லா பொருள் என்பது பேசுவோனுக்கும் கேட்போனுக்கும் அடையாளம் தெரியாத குறிப்பிட்ட ஒன்றை அன்றி பொதுவான ஒன்றை சுட்டி வரும் பெயர்களை குறிப்பில்லா பெயர் என கூறுவர். அவன் படம் வரைந்தான். குறிப்பில்லா அஃறிணை பெயர்களுடன் ஐயுருபு சேர்ந்து வராது மாணவர்களே. உதாரணமாக கண்ணன் படம் பார்க்க சென்றான். இங்கு ஐயுருவு சேர்ந்து வரும் பொழுது அஃறிணை பெயர்கள் குறிப்பிடை பெயர்களாக மாறும். கண்ணன் பணத்தை தந்தான், கண்ணன் மரத்தை தரித்தான் என்பதில் ஐயுருவு சேர்ந்து வரும் பொழுது அஃறிணை பெயர்கள் குறிப்பிடை பெயர்களாக மாறி வருவதை நாம் காணலாம். குறிப்பில்லா பெயர் உயர்திணை பெயர்கள் ஐயுருவை ஏற்காமல் குறிப்பில்லாத பெயர்களாகவும் வருவது உண்டு. உதாரணமாக நாங்கள் பெண்கள் பார்க்க போனோம். அவர்கள் மாப்பிள்ளை பார்க்கிறார்கள். இங்கு உயர்திணை பெயர்கள் ஐயுருவை ஏற்று வரும் பொழுது குறிப்பிடை பெயராக வரும். அதேபோல் ஐயுருவை ஏற்காமல் வரும் பொழுது குறிப்பில்லா பெயராக வரும். உதாரணம், நாங்கள் பெண் பார்க்க போனோம். இங்கு குறிப்பில்லா பெயராகவே அது வந்துள்ளது. இனி மூன்றாம் வேற்றுமை குறித்து நோக்குவோம். மூன்றாம் வேற்றுமை என்பது பேர்ச்சொல்லின் பொருளை கருவியாகவும் கர்த்தாவாகவும் உடனிகழ்ச்சியாகவும் வேறுபடுத்துவதை குறிக்கும். நன்னூலார் மூன்றாம் வேற்றுமையின் உருவாக ஆள், ஆண், ஒடு, ஓடு எனும் 4 உருவுகளை கூறுவர். மூன்றாவதன் உரு பாலோடு கருவி கர்த்தா உடனுகழ்வதன் பொருள் என்னும் சூத்திரம் இதனை வெளிப்படுத்தி நிற்கிறது. ஆளான் என்ற உருவுகள் கருவி பொருளுக்கு வரும் மாணவர்களே.
அதேபோல் ஒடு ஓடு என்னும் உருவுகள் கர்த்தா பொருளின் உருவுகளாக வருகின்றதோடு உடன்நிகழ்ச்சி பொருளுக்கும் உரியனவாக வரும். மூன்றாம் வேற்றுமை உருவுகளை இனி நாங்கள் விரிவாக பார்ப்போம். ஆளான் என்ற உருவுகள் கருவி பொருளுக்கும் கர்த்தா பொருளுக்கும் வரும். அதேபோல் ஒடு ஓடு என்னும் உருவுகள் உடன்நிகழ்ச்சி பொருளில் மாத்திரமே வரும். அந்த வகையில் கருவி பொருள் பற்றி இனி நாம் நோக்குவோம். கருவி என்றால் என்ன? கருவி என்பது பொருளை செய்வதற்கு துணை செய்யும் சாதனத்தை குறிக்கும். சான்று அறிவாளால் வெட்டினான். அங்கு ஒரு செயல் நடைபெறுவதற்கு கருவியாக அறிவாள் வந்தது. அறத்தால் வருவதே இன்பம். இன்பத்துக்கு கருவியாக அறம் உள்ளது. கருவியை முதற்கருவி துணைக்கருவி என இரு வகையாகவும் வகைப்படுத்துவாரும் உளர். முதற்கருவி பற்றி இனி நாம் நோக்குவோம். முதற்கருவியாவது செயலாக மாறி அதன் நின்று வேறுபடாமல் இருப்பதை குறிக்கும். மண்ணால் குடத்தை வரைந்தான் என்பதில் குடம் வரைவதற்கு அடிப்படையான முதல் கருவியாக அமைவது மண்ணாகும். ஆகவே இங்கு மண் என்பது முதற்கருவி. துணைக்கருவி பற்றி இனி நோக்குவோம். துணைக்கருவியாவது முதற்கருவி செயற்படும் வரை அதற்கு துணையாக நின்று பின்னர் பிரிந்து கொள்வது. தண்டை சக்கரத்தால் குடத்தை வரைந்தான். இங்கு குடம் வரைவதற்கு அடிப்படையாக தண்டை சக்கரம் அமைகிறது. குடத்தை வரைந்தான் என்னும் பொழுது அங்கு தண்டை சக்கரம் மறைந்து விடுகிறது. ஆகவே துணைக்கருவியாவது முதற்கருவி செயற்படும் வரை அதற்கு துணையாக நின்று பின்பு பிரிவதென்பது விளக்கம். இனி கர்த்தா பெயர் பற்றி நாம் நோக்குவோம். கர்த்தா என்றால் என்ன? வினை செய்பவனை குறிப்பது கர்த்தாவா? கர்த்தாவை இரண்டாக வகைப்படுத்தி ஆராய்வர். இயற்றுதல் கர்த்தா, ஏவுதல் கர்த்தா என்பதே அதுவாகும். இயற்றுதல் கர்த்தா என்றால் என்ன? செய்பவன் தானே ஒன்றை செய்வானாயின் அதனை இயற்றுதல் கர்த்தா என கூறுவர். அதே சமயம் அதாவது சிற்பியால் செய்யப்பட்ட சிலை என்று கூறும் பொழுது அங்கு சிற்பியே சிலையை வடித்துள்ளார். ஆகவே அதனை இயற்றுதல் கர்த்தா என கூறுவர். ஏவுதல் கர்த்தா. ஏவுதல் கர்த்தா என்றால் என்ன? செய்பவன் பிறரை கொண்டு ஒரு செயலை நிகழ்த்துவானாயின் அதனை ஏவுதல் கர்த்தா என கூறுவர். மன்னனால் கோயில் கட்டப்பட்டது என்பதில் மன்னன் மேசனை கொண்டு அந்த கோயிலை கட்டினான். ஆகவே அங்கு மன்னனால் கோயில் கட்டப்பட்டது என்பதில் மன்னன் ஏவுதல் கர்த்தாவாகும். மூன்றாம் வேற்றுமையில் இனி உடன்நிகழ்ச்சி பொருள் பெற்று நாம் நோக்குவோம். வினை கொண்டு முடிகின்ற பொருளை தன்னிடத்தும் உடன் நிகழ்கின்றதாக உடையது உடன்நிகழ்ச்சியாகும். தாயோடு செய்யும் வந்தால் என்னும் உதாரணத்தை பாருங்கள். இத்தொடரில் செய் என்பது வினை கொண்டு முடிக்கின்ற பொருளாகும். வருதல் என்பது தொழில், அத்தொழில் தன்னிடத்தில் உடன் நிகழ்த்துகின்ற பொருள். தாய் எனவே இது உடன் நிகழ்ச்சி பொருளாக வரும். மீண்டும் ஒரு முறை தாயோடு செய்யும் வந்தால் என்னும் உதாரணத்தை பாருங்கள். அங்கு தாய் என்னும் எழுவாயோடு சேயம் என்ற எழுவாயும் இணைந்து அங்கு ரெண்டும் உடன் நிகழ்வதாக நடக்கின்றது. தாயோடு உடன் நிகழ்வதாக நடக்கின்றது. ஆகவே தாயோடு செய் வந்தால் என்னும் கூறும் பொழுது அது உடன் நிகழ்ச்சி பொருளாக வருகின்றது. சொல்லுருவுகள் பற்றி நாங்கள் பார்ப்போம். மூன்றாம் வேற்றுமைக்குரிய சொல்லுருவுகளாக கொண்டு உடன் என்பன வருகின்றன. சொல்லுருவு என்றால் என்ன? சொல்லாக நின்று பேர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவதை சொல்லுருவு என கூறுவர். வாள் கொண்டு வெட்டினான், வாளால் வெட்டினான் என்பதற்கு பதிலாக வாளால் ஆளுருவுக்கு பதிலாக கொண்டென்னும் உருவு வந்துள்ளது. ஆகவே வாள் கொண்டு வெட்டினான் என்பதில் கொண்டு என்ற சொல்லுருவு கருவி பொருளுக்கு வந்ததை நாம் காணலாம். அடுத்த உதாரணத்தை பாருங்கள். ஆசிரியருடன் மாணவன் வந்தான். இங்கு உடன் என்னும் சொல்லுருவு உடன்நிகழ்ச்சி பொருளில் வந்துள்ளது. ஆசிரியரோடு மாணவன் வந்தான். ஓடு என்னும்
உருவுக்கு பதிலாக உடன் என்னும் சொல்லுருவு அங்கு வந்திருந்தமையால் ஆசிரியருடன் மாணவன் வந்தான் என கூறுகின்றோம். தற்காலத்தில் கருவி வேற்றுமை பெற்று மொழியியல் அறிஞர்கள் கூறும் கருத்துக்களை இனி நாம் நோக்குவோம். மூன்றாம் வேற்றுமையே கருவி வேற்றுமை ஆகும். ஒரு வினை நிகழ்த்துவதற்கு காரணமாக அமைந்த கருவியை குறிப்பது கருவி வேற்றுமை என்பதை முன்னர் பார்த்திருந்தோம். ஒரு தொழிலை செய்ய ஒருவர் பயன்படுத்தும் கருவியை பற்றி கூறும் வேற்றுமை கருவி வேற்றுமை என சானா அகத்தியலிங்கம் குறிப்பிடுவார். இவ்வேற்றுமைக்குரிய உருவுகளாக தொல்காப்பியர் ஒடு என்னும் உருவை மட்டுமே குறிப்பிட்டிருந்தார் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. கருவி வேற்றுமையை 4 பகுதிகளாக பிரித்து இன்றைய மொழியியல் அறிஞர்கள் ஆய்வுக்கு உட்படுத்துவர். கருவி பொருள், வினிமுதற் பொருள், மூலப்பொருள், காரணப்பொருள் என்பதே அதுவாகும். கருவி பொருள் பற்றி ஏலவே பார்த்ததால் மேலோட்டமாக பார்த்து கொண்டு அடுத்ததுக்கு செல்வோம். மண்வெட்டியால் அடித்தான், பல்லால் கடித்தான், விழியால் கொன்றான், கத்தியால் வெட்டினான் என்பதை பல், விழி, கத்தி, மண்வெட்டி முதலானவை வினை செயல்படுவதற்கு ஆதாரமாக அமைந்தது. இதனை கருவி பொருள் என கூறுவர். வினை முதற் பொருள் பரீட்சைக்கு அதிகமாக இவ்வாறான கேள்விகளே வருவதால் மாணவர்களாகிய நீங்கள் இதனை கருத்தில் கொள்ளுங்கள். வினை நிகழ்வதற்கு காரணமாகிய கர்த்தாவை சுட்டி நிற்பதால் அல்லது காட்டி நிற்பதால் இதனை வினை முதற் பொருள் என கூறுவோம். அமைச்சரால் நடத்தப்பட்டது, கவிஞரால் பாடப்பட்டது, மலைப்பாம்பால் விழுங்கப்பட்டது. ஆகவே இந்த வாக்கியங்களில் அமைச்சர், கவிஞர், மலைப்பாம்பு முதலியன வினை நிகழ்வதற்கு காரணமாகிய கர்த்தாவை காட்டி நிற்பதால் இதனை வினை முதற் பொருள் என கூறுவோம். அன்று நன்னூலார் இதனை என கர்த்தா என்று வகைப்படுத்த இன்று நவீன இலக்கண அறிஞர்கள் இதனை வினை முதற் பொருளாக கொண்டுள்ளனர் என்பதை மாணவர்களாகிய நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மூலப்பொருள் வினை நிகழ்வதற்கு மூலப்பொருளாக அமைவதை மூலப்பொருள் என கூறுவோம். நெய்யால் செய்யப்பட்ட பண்டம், கூரை தங்கத்தால் வேயப்பட்டது, கட்டிடம் சீமெந்தால் பூசப்பட்டது. இங்கு நெய், தங்கம், சிமெண்ட் என்று சொல்லப்படுவன வினை நிகழ்வதற்கு மூலப்பொருளாக விளங்குவதை நாம் பார்க்கலாம். அடுத்து நாம் காரண பொருள் பற்றி பார்க்க வேண்டும். வினை நிகழ்வதற்கு காரணமாக அமைந்த பொருளே காரண பொருள், அதாவது செயல் நிகழ்வதற்கு காரணமாக அமைந்த பொருள். உதாரணத்தை பாருங்கள். குளிரால் நடுங்கினான், குடித்ததால் இறந்தான், பயத்தில் மறந்தான். இங்கு குளிர், குடி, பயம் என்னும் எழுவாய்கள் வினை நிகழ்வதற்கு காரணமாக அமைந்து காரண பொருளை தருகின்றன. எதனால் நடுங்கினான்? குளிரால். ஆகவே குளிர் அங்கு காரணமாக அமைந்தது. எதனால் இறந்தான்? குடித்ததால் இறந்தான். ஆகவே குடி அங்கு இறப்பதற்கு காரணமாக அமைகிறது. பயத்தில் மறந்தான். எதனால் மறந்தான்? பயத்தில் மறந்தான். ஆகவே பயம் காரணமாக மறந்தான் என்பதில் அந்த பயம் காரண பொருளாக அமைந்துள்ளது. இக்கால தமிழில் ஆள், இல் என்னும் மாற்றுருவாக மூன்றாம் வேற்றுமையில் கையாளப்படுகிறது. கையால் துவைத்தான், கையில் துவைத்தான், பென்சிலால் வரைந்தான், பென்சிலில் வரைந்தான். ஆகவே இந்த உதாரணங்களில் ஊடாக கையால் என்பது என்னும் ஆளுருவுக்கு பதிலாக இல்லுருவு வந்துள்ளது. பென்சிலால் என்பதும் ஆளுருவுக்கு பதிலாக பென்சிலில் என்னும் என்று கூறும் பொழுது இல்லுருவு வந்துள்ளதமையை நாம் காணலாம். நான்காம் வேற்றுமை பற்றி இனி நாம் நோக்குவோம். நான்காம் வேற்றுமை என்பது பெயரின் பொருளை கோடற் பொருளாய் வேறுபடுத்துவது ஆகும். நான்காம் வேற்றுமை உருவு கூவாகும். ஆக, பொருட்டு, நிமித்தம் என்பன நான்காம் வேற்றுமைக்குரிய சொல்லுருவாகும். ராமனுக்கு தந்தை தசரதன் முதல்வர் கவிஞருக்கு பரிசளித்தார் என்னும் 2 உதாரணங்களை பாருங்கள். இத்தொடரில் ராமனுக்கு தந்தை தசரதன் என்பதில் ராமன்
என்பது எழுவாய். அந்த எழுவாய் கூ என்னும் வேற்றுமையை ஏற்று அங்கு உறவு பொருளை தருகின்றது. கூ உருவை ஏற்றி வரும் பொருள் வேறுபாட்டை நாம் நான்காம் வேற்றுமை என கூறுவோம். வேறுபாடுகள் நான்காம் வேற்றுமை எனப்படும். நான்காம் வேற்றுமை கொடை, பகை, நேர்த்தி, நட்பு, தகுதி, உறவு, முதல் காரணம், நிமித்த காரணம் என 7 வகைப்படும். கொடை பொருள் பற்றி இனி நோக்குவோம். மன்னன் புலவருக்கு பொன் வழங்கினான் என்பதில் புலவர் கூறுவை ஏற்று அங்கு கொடை பொருளாக வந்தது. பகை பொருள் என்னும் பொழுது பாம்புக்கு கீரி பகை, ஆகவே அங்கு அது பகையை சுட்டி நிற்பதால் பகை பொருள் எனப்படுகிறது. நட்பு சுட்டி வரும் பொழுது அது நட்பு பொருள் எனப்படும். அதனை கபிலருக்கு நண்பர் பெறனர். இங்கு கபிலர் என்னும் எழுவாய் கூறுவை ஏற்று நட்பு பொருளாக மாறுகிறது. தகுதி பொருள் செல்வர்களுக்கு அழகு சுற்றம் தழுவுதல் ஆகும். செல்வர்களுக்கு அழகு சுற்றம் தழுவுதல் என்பதில் செல்வர்களுக்கு செல்வர் என்ற பேர் கூறுவை ஏற்று வந்ததை நாம் நோக்கலாம். உறவு பொருள் பற்றி பார்த்தோம் என்றால் செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ ஆகும். இங்கு செங்குட்டுவன் என்னும் பேச்சொல் கூறுவை ஏற்று உறவு பொருளில் அமைந்து வருகிறது. முதல் பொருள் என்பது அதுவாதல் என்னும் பொருளில் வரும். வளையலுக்கு பொன் தேவை. ஆகவே இதனை நாங்கள் முதல் காரணம் எனவும் கூறுவோம். நிமித்த காரணம் என்பது ஒன்றின் பொருட்டு செய்யப்படுவது. நிமித்த காரணம் அதாவது ஒன்றின் பொருட்டு நிகழ்வது நிமித்த காரணம். கூலிக்கு வேலை செய்தான். இங்கு வேலை செய்வதற்கு அடிப்படை நிமித்தம் கூலியாகும். ஆகவே கூலிக்காகவே வேலை செய்தான், கூலிக்கு வேலை செய்தான் என பொருட்டு இங்கு வந்துள்ளது. சொல்லுறுப்புகள் பற்றி இனி நாம் நோக்குவோம். ஆக பொருட்டு நிமித்தம் என்பது சொல்லுறுப்புகள் ஆகும். புகழுக்காக போர் செய்தான் என்பதை அங்கு புகழுக்கு போர் செய்தான் என்பதற்கு பதிலாக புகழுக்காக போர் செய்தான் என்னும் ஆக என்னும் சொல்லுறுப்பு வந்தது. கணவன் பொருட்டு மனைவி பரிசு பெற்றாள். கணவனுக்கு மனைவி பரிசு பெற்றாள் என்பதில் அங்கு பொருட்டு கணவன் பொருட்டு என்னும் சொல்லுறுப்பு வந்தது. கூலிக்கு வேலை செய்தான் என்பதற்கு பதிலாக கூலியின் நிமித்தம் வேலை செய்தான் என வந்துள்ளது. அங்கு கூலியின் நிமித்தம் என்று கூறும் பொழுது அங்கு கூறுவுக்கு பதிலாக நிமித்தம் என்னும் சொல்லுறுப்பு வந்துள்ளது. இவ்வாறு சொல்லுறுப்புகள் வரும் பொழுதோ எப்போதும் பொருள் மாறுபடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இவற்றில் ஆக பொருட்டு நிமித்தம் என்பன நான்காம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்பு என்பதை நன்னூலாரின் பாடலின் ஊடாக அறியலாம். நான்காவதற்கு உருவாகும் கூவே கொடை, பகை, நேர்த்தி, தகவு, அதுவாத பொருட்டு முறை ஆதியன் இதற்கு இது எனல் என்னும் சூத்திரம் இதனை தெளிவுபடுத்தி நிற்கிறது. தகுதி பொருள் பற்றி இனி நாம் நோக்குவோம். அதாவது தற்கால நான்காம் வேற்றுமைக்குரிய பொருட்களை நாம் இனி பார்ப்போம். தற்காலத்தில் நான்காம் வேற்றுமையில் தகுதி பொருள் வருகிறது. ஒருவருக்கு தகுதியுடையதை பொருத்தமானதை சுற்றி வருவது தகுதி பொருள் எனப்படும். கற்றவர்களுக்கு அழகு அடக்கம், இது தகுதி பொருள் ஆகும். கற்றவனுக்கு அழகானது அடக்கம் என்பதை குறித்து நிற்கிறது. நோய்க்கு மருந்து தேடினான். இவ்விரு வசனங்களிலும் நாங்கள் ஒருவருக்கு தகுதி உடையதாக ஒன்று வந்துள்ளதை நாம் பார்க்கலாம். இனி நாங்கள் அதுவாதல் பொருள் பற்றி பார்ப்போம். அதுவாதல் பொருள் என்பதை காரண பொருள் என இலக்கண ஆய்வாளர்கள் கூறுவர். ஒன்றை செய்வதற்கு மூலப்பொருளாக அமைவதே அதுவாதல் எனப்படும். ஆகவே அம்மா பிட்டுக்கு மா குலைத்தார். அங்கு அதுவாதல் என்பது பிட்டு என்று வந்துள்ளது. அக்கா சட்டைக்கு துணி வாங்கினாள். காரண பொருள், அதனை பொருட்டு பொருள் எனவும் கூறுவர்.
ஒரு காரணம் அல்லது நோக்கத்தின் பொருட்டு நிகழ்வதை குறிப்பது காரண பொருளாகும். கூ உருவோடு ஆக, பொருட்டு, நிமித்தம் என்ற சொல்லுருவுகளும் காரண பொருளில் இணைந்து வரும். எல்லோரும் பணத்துக்காக வேலை செய்தனர். அம்மா குழந்தைக்கு பால் வழங்கினார் அல்லது வாங்கினார். ஜனாதிபதியின் வருகையின் பொருட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. அவர் முக்கிய அலுவலின் பொருட்டு வெளியில் சென்றிருந்தார். ஆகவே இங்கு காரண பொருளில் வசனங்கள் அமைந்ததை நாம் காணலாம். எல்லை பொருள். இலங்கையின் வடக்கில் இந்தியா இருக்கிறது. எங்கள் வீட்டுக்கு முன்னால் மாமரம் உள்ளது. வடக்கு கிழக்கு முதலான திசை பெயர்கள் முன் பின் மேல் கீழ் உள்ளே முதலிய சொற்கள் கூவுருவு ஏற்ற பெயரை அடுத்து வந்து எல்லை பொருளை உணர்த்தி வருமாயின் அதனையே நாம் எல்லை பொருள் என கூறுவோம். மீண்டும் ஒரு முறை, வடக்கு கிழக்கு முதலான திசை பெயர்களும் முன்பின் மேல் கீழ் உள்ளே முதலிய சொற்களும் கூவுருவு ஏற்று பேரை அடுத்து வந்து எல்லை பொருளை உணர்த்தி வருமாயின் அது எல்லை பொருள் என கூறப்படும். ஓரிடம் நோக்கி நகர்தல். வா, போ, ஓடு, நட முதலிய வினைகளை பயனிலையாக கொள்ளும் வாக்கியங்களில் இடப்பெயருடன் சேர்ந்து வரும் கூறுவு அவ்விடத்தை நோக்கி செல்வதை உணர்த்த பயன்படும். உதாரணங்களை பார்ப்போம். நான் கொழும்புக்கு போகின்றேன் என்று கூறும் பொழுது போ என்னும் வினை பயனிலையாக கொள்ளும் வாக்கியங்களில் இடப்பெயருடன் சேர்ந்து கூறுவு அவ்விடத்தை நோக்கி செல்வதை உணர்த்துவதற்கு வந்ததை நாம் காணலாம். கண்ணன் இன்னும் பாடசாலைக்கு வரவில்லை என்பதும் அதே மாதிரியே. நேற்று உங்கள் வீட்டுக்கு வந்தோம் என்னும் வாக்கியமும் அவ்வாறு அமைகின்றன. அனுபவ பேர். அனுபவ பேர் என்றால் என்ன? உண்டு, இல்லை, வேண்டும், தெரியும், பசிக்கிறது முதலான வினைகளுடன் கூவுருவு ஏற்ற பெயர்கள் வரும்போது அப்பெயர்கள் மூலம் உடல் உளநிலை அனுபவம் என்பன ஏற்படுத்தப்படுகின்றன. அந்த அனுபவ நிலையையே அனுபவ பேர் என கூறுவோம். உதாரணமாக, கண்ணனுக்கு ஆங்கிலம் தெரியும் என்பதில் அங்கு ஆங்கிலம் தெரியும் என்பது அனுபவ பேர். பிள்ளைக்கு பசிக்கிறது என்பதில் பசிக்கிறது என்பது அனுபவ பேர். எனக்கு பப்பாசி பிடிக்கும் என்பதில் பிடிக்கும் என்பது அனுபவ பேர். கால குறிப்பு பற்றி இனி நாம் நோக்குவோம். காலம் உணர்த்தும் சொற்களுடன் கூறுவு வந்து கால வரையறையை அது உணர்த்தி நிற்கும் ஆயின் அதனை கால குறிப்பென கூறுவர். ஆசிரியர் 3 மணிக்கு வரை சொன்னார் என்பது கால குறிப்பாக வந்த பெயராகும். ஒரு வாரத்துக்கு 2 நாள் ஓய்வு தேவை என்பதும் கால குறிப்பாக வந்த வேற்றுமையாகும். ஆசிரியர் 3 மணிக்கு வரை சொன்னார் என்பதும் கால குறிப்பாக வந்த வேற்றுமை. அதுபோல ஒரு வாரத்துக்கு 2 நாள் ஓய்வு தேவை என்பதும் கால குறிப்பாக வந்த வேற்றுமை என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். வீதம், விகிதசாரம் முதலானவையும் 4ஆம் வேற்றுமைக்குரியதாக வரும் பொருளாகும். எண்ணும் பெயர்களுடன் கூறுவு சேர்த்து 100க்கு வீதம் விகிதாசாரத்தை உணர்த்த பயன்படும். உதாரணம், 100க்கு 80, 6க்கு 1 வினையடை ஆக்கம் பற்றி இனி நாம் பார்ப்போம். வினையடை ஆக்கம் வீட்டுக்கு வீடு என்ற சொல்லை எடுத்து பார்த்தோம் என்றால் அங்கு அது வினையடை ஆக்கமாக வந்தது. வீடு என்பதற்கு வினையடையாக வீட்டுக்கு என்பது வந்துள்ளது. ஊருக்கு ஊர் என்பதும் இவ்வாறு வந்த சொற்களாகும். இனி 5ஆம் வேற்றுமை பற்றி நாம் நோக்குவோம். 5ஆம் வேற்றுமையை நீங்கள் வேற்றுமை என கூறுவர். 5ஆம் வேற்றுமை உருவுகள் இல், இன் ஆகியவை ஆகும். இவை தம்மை ஏற்ற பேர்பொருளை நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது பொருட்களாக கொண்டு தன்னை வேறுபடுத்தி நிற்கும்.
இனி நான்காம் வேற்றுமைக்குரிய நீங்கள் ஒப்பு எல்லை ஏது பொருட்கள் குறித்து நாம் பார்ப்போம். நீங்கள் பொருளுக்கு உதாரணம் மலையில் வீழ் அருவி. ஒப்பு பொருளுக்கு உதாரணம் காக்கையின் கரிது களம்பளம். பிரிதொரு உதாரணம் பாலின் வெளிது கொக்கு. எல்லை பொருளுக்கு உதாரணம் இந்தியாவின் வடக்கு இமயம், இலங்கையின் வடக்கு இந்தியா. ஏது பொருளுக்கு உதாரணம் கொடையில் மிக்கவன் பாரி. இனி ஐந்தாம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்புகளை நோக்குவோம். ஐந்தாம் வேற்றுமைக்கு நின்று, இருந்து, விட, காட்டிலும், பார்க்கிலும் முதலான சொல்லுறுப்புகள் வந்துள்ளன. நீங்கள் பொருளிலும் எல்லை பொருளிலும் இன்னில் உருவுகளின் மேல் நின்று, இருந்து என்பவை பெற்றும் பெறாததுமாய் சொல்லுருவாய் வரும். மாணவர்களே, நீங்கள் பொருள் பெற்றி பார்க்கும் பொழுது நின்று, இருந்து என்னும் சொல்லுருவுகள் எவ்வாறு வருவது என்பதை நோக்குவோம். ஊரில் நின்று நீங்கினான் என்பதில் ஊரில் நின்று என்று சொல்லும் பொழுது அங்கு நேரடியாக நின்று என்னும் உருவு வந்தது. அதேபோல் ஊரில் நின்றும் நீங்கினான் என்பதில் அங்கு நின்று என்ற சொல்லுடன் இணைந்து உம்முருவு பெற்று வந்திருப்பதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஊரில் இருந்தும் நீங்கினான், இதுபோல இருந்து என்னும் சொல்லுருவோடு உம்முருவும் இணைந்து வந்துள்ளது அவ்வாக்கியம். ஊரில் இருந்து நீங்கினான் என்பதில் அங்கு உம்முருவு பெறாது இருந்து என்று வந்துள்ளது. எல்லை பொருள் பற்றி இனி நாம் பார்ப்போம். இலங்கையில் இருந்து வடக்கு இந்தியா என்பதில் இலங்கையின் வடக்கென்ற இன்னுருவுக்கு பதிலாக இருந்து என்ற சொல்லுருவு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் இருந்தும் வடக்கு இந்தியா, இலங்கையில் இருந்தும் வடக்கு இந்தியா என்ற சொல்லில் இருந்து என்ற சொல்லுருவுடன் உம்முருவு சேர்ந்து வந்தது. இலங்கையில் நின்று வடக்கு இந்தியா என்று கூறும் பொழுது அங்கு இலங்கையில் நின்று என்ற சொல்லுருவுடன் அது வடக்கு இந்தியா என்று வந்தது. இலங்கையில் நின்றும் வடக்கு இந்தியா என்பதில் உம்முருவு சேர்ந்து இலங்கையில் நின்றும் வடக்கு இந்தியா என்பது வந்துள்ளது. சொல்லுருவுகள் இனி பார்க்கும் பொழுது அடுத்து நாம் ஒப்பு பொருளில் விட, காட்டிலும், பார்க்கிலும் என்னும் சொல்லுருவுகள் எவ்வாறு வருகின்றன என்பதை நோக்குவோம். அவனிலும் பெரியன் இவன் என்பதில் இங்கு இன் என்பது பெற்று வந்தது. இவை தவிர்ந்து விட, காட்டிலும், பார்க்கிலும் என்பதும் ஐந்தாம் வேற்றுமைக்குரிய சொல்லுருவுகளாக வரும். அவனை விட பெரியவன் இவன் என்பதில் விட என்பது சொல்லுறவு. அவனை காட்டிலும் பெரியவன் இவன் என்பதில் காட்டிலும் என்பது சொல்லுறவு. அவனை பாக்கிலும் பெரியவன் இவன் என்பதில் விட, காட்டிலும், பாக்கிலும் முதலானவை சொல்லுருவுகளாக வந்துள்ளமையை நோக்கலாம். தற்காலத்தில் நீங்கள் பொருளிலும் உருவுகள் இடம் பிடிக்கின்றன. இருந்து என்ற உருவு எவ்வாறு வருகின்றது என்பதை இனி நாம் பார்ப்போம். நீங்கள் என்பது ஓரிடத்திலிருந்து விலகுவதை குறிக்கும். இந்த இடத்தை, இந்த நீங்கள் என்பதை இரண்டாக வகைப்படுத்துவர். ஒன்று பருப்பொருள் சார்ந்த இடம், பருப்பொருள் சாராத இடம். நீங்கள் வேற்றுமை ஒரு இடத்திலிருந்து நீங்குவதை குறிக்கும். இங்கு இடத்தை பருப்பொருள் சார்ந்த இடம், பருப்பொருள் சாராத இடம் என இரண்டாக வகைப்படுத்துவர். பருப்பொருள் சார்ந்த இடம் என்று கூறும் பொழுது மாமா ஊரிலிருந்து நீங்கினார், பாம்பு புற்றிலிருந்து புறப்பட்டது, குருவி கூட்டிலிருந்து புறப்பட்டது. இந்த மூன்று உதாரணங்களும் பருப்பொருள் சார்ந்த இடத்திலிருந்து உருவாகின்றன. பருப்பொருள் சாராத இடம் என்பது கண்ணுக்கு புலப்படாத ஒன்று. அவள் நினைவில் இருந்து நீங்கினாள் என்பதில் அது பருப்பொருள் சாரா இடமாக வந்தது. அதாவது ஒரு இடம் இல்லாத தன்மை. கனவில் இருந்து விழித்தேன் என்பதிலும் கனவு என்பது பருப்பொருள் இல்லாத இடமாகவே இருப்பதால் பருப்பொருள் சாரா இடம் என்று அதனை நாங்கள் கூறுவோம்.
ஐந்தாம் வேற்றுமையில் உயர்திணை பெயர்களுடன் இன்னுருவுக்கு பதிலாக இடமிருந்து என்னும் பொருளும் வருவதை நாம் காணலாம். அப்பாவின் கடிதம் வந்தது என்பதை பாருங்கள். அங்கு இன்னுருவுக்கு பதிலாக அப்பாவிடம் இருந்து கடிதம் வந்தது என்று விடமிருந்து என்ற சொல்லை நாம் அதில் இட்டுக்கொண்ட போதும் பொருள் மாறுபடவில்லை. தாயின் பிள்ளையை பிரிக்க முடியாது என்பது உயர்திணை பேர். அந்த பேரோடு இன்னுருவு வந்துள்ளது. தாயிடம் இருந்து பிள்ளையை பிரிக்க முடியாது என்று கூறும் பொழுது அங்கு இன்னுருவுக்கு பதிலாக இடமிருந்து என்னும் உருவு இணைக்கப்பட்டு வந்துள்ளது. ஆறாம் வேற்றுமைக்கு நாம் இனி போகின்றோம். ஆறாம் வேற்றுமைக்கும் ஏனைய வேற்றுமைக்கும் பொதுவான வேறுபாடுகள் உண்டு. ஏனைய வேற்றுமைகள் பேருக்கும் வினைக்கும் இடையில் உள்ள உறவை சுட்டி நிற்கின்றன. உதாரணமாக, கண்ணன் வந்தான், மரத்தை வெட்டினேன், கத்தியால் வெட்டினான். இந்த மூன்று உதாரணங்களும் பேருக்கும் வினைக்கும் இடையிலான உறவு சுட்டப்படுவதை காணலாம். கண்ணன் வந்தான் எழுவாய் வேற்றுமை என்கின்றோம், மரத்தை வெட்டினான் இரண்டாம் வேற்றுமை என்கின்றோம், கத்தியால் வெட்டினான் மூன்றாம் வேற்றுமை என்கின்றோம். அந்த வேற்றுமைகள் பேருக்கும் வினைக்கும் இடையிலான உறவு முறையில் அமைந்தது. ஆனால் ஆறாம் வேற்றுமை பேருக்கும் இடையிலான உறவு முறையை சுட்டி நிற்கும். கண்ணனது புத்தகம் ரமணனது விரல் என்று கூறும் பொழுது கண்ணன் புத்தகம் இரண்டும் பேர். ஆகவே பேருக்கும் இடையில் உள்ள உறவை சுட்டி வரும் வேற்றுமையை ஆறாம் வேற்றுமை என கூறுவர். ஆறாம் வேற்றுமை பற்றி இனி நாம் விரிவாக நோக்குவோம். ஆறாம் வேற்றுமை என்பது பேரின் எழுவாய் பொருளை கிழமை பொருளாக வேற்றுமைப்படுத்துவது ஆகும். கிழமை பொருள் என்றால் என்ன மாணவர்களே? உடைமை பொருள் என்பது கிழமை பொருள் எனப்படும். இது தற்கிழமை பிரிதின் கிழமை என இரண்டு வகைப்படுகிறது. இதனை நன்னூலாரின் 300வது சூத்திரம் எடுத்துரைக்கிறது. ஆறின் ஒருமைக்கும் அதுவும் ஆதும், பன்மைக்கும் அவ்வும் உருவாம் பண்பொறும், ஒன்றன் கூட்டம் பலவின் நீட்டம், திரிவின் ஆக்கமா தற்கிழமையும் பிரிதின் கிழமையும் பேணுதல் பொருளே என்பது அந்த சூத்திரம். அது ஆது அ என்பன ஆறாம் வேற்றுமைக்கு உரிய உருவுகளாக நன்னூலார் குறிப்பிடுவர். இவற்றுள் அது ஆது உருவுகள் ஒருமைக்கு மாத்திரமே பயன்பாட்டில் வழங்கப்படுகின்றன. ஆ உருவு பன்மைக்கு மாத்திரம் வழங்கப்படும். அது உருவு ஒருமைக்கு உரியதாயினும் சிறுபான்மையாக பன்மையையும் உணர்த்தி வரும் என்பதும் வெளிப்படை. எனது புத்தகம் உனது புத்தகம், இங்கு அது உருவு வந்தது. எனது புத்தகங்கள் என்று சொல்லும் பொழுது அது உருவு ஒருமைக்கு மாத்திரம் வந்த அது உருவு இங்கு புத்தகங்கள் என்று வரும் பொழுது பன்மைக்கும் வந்தது. எனாது கை, எனாது கைகள் என்று நாங்கள் கூறுவதில்லை. நினாது வரவு, தனாது பொருள் என்பன ஆறாம் வேற்றுமைக்குரிய ஆது உருவை ஏற்று வந்தன. என கைகள், நில வீடுகள், தன பொருட்கள் என்னும் பொழுது ஆ உருவு ஆறாம் வேற்றுமையை அடுத்து ஆறாம் வேற்றுமைக்குரியதாக வந்தது. இனி தற்கிழமை பிரிதின் கிழமை பற்றி பார்ப்போம். தற்கிழமையை நன்னூலார் ஆறாக வகைப்படுத்துவர். குணமும் தொழிலுமாகிய பண்பு தற்கிழமை, உருவு தற்கிழமை, ஒன்றன் கூட்ட தற்கிழமை, பலவினீட்ட தற்கிழமை, திரிவினாக்க தற்கிழமை என்பனவே அவையாகும். ஆனால் ஆறுமுக நாவலர் குணத்தற்கிழமை அல்லது பண்பு தற்கிழமை, தொழில் தற்கிழமை, உறுப்பு தற்கிழமை, ஒன்றன் கூட்ட தற்கிழமை, பலவின் கூட்ட தற்கிழமை, திரிவினாக்க தற்கிழமை என ஆறாக வகைப்படுத்துவார். தற்கிழமை காக்கையது கருமை என்னும் போது அங்கு பண்பு தற்கிழமையாக அது வந்தது. மன்னனது வரவு என்று கூறும் பொழுதும் அதுவும் பண்பு தற்கிழமையாக, அதாவது தொழில் பண்பு தற்கிழமையாக அது வந்துள்ளது. எனது கை மரத்தின் கிளை என்னும் வாக்கியங்கள் உறுப்பு தற்கிழமையாக வந்துள்ளன.
மாந்தரது கூட்டம் நெல்லது கூட்டம் என்று சொல்லும் பொழுது அது ஒரே கூட்டத்தையே குறித்து வந்தமையால் அதனை ஒன்றன் கூட்ட தற்கிழமை என கூறுவோம். பறவையது கூட்டம் விலங்கின் கூட்டம் என்று சொல்லும் பொழுது அது பலவின் ஈட்ட தற்கிழமையாக வருகிறது. அதாவது அதில் பல பொருட்கள் இணைந்து வந்துள்ளன. பறவைகள் என்னும் பொழுது காகம், புறா, கிளி என பல்வேறு பறவைகளை அது குளித்து நிற்கும். படையது அணி என்று கூறும் பொழுது அதுவும் பலவீனீட்ட தற்கிழமை. அங்கு பார்ப்போம் என்றால் காலாட்படை, அதே நேரத்தில் வாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை என பல்வேறு படைகளின் கூட்டம் அங்கு இணைந்து நிற்கும். அடுத்து மஞ்சளது பொடி, இதனை திரிவினாக்க தற்கிழமை என கூறுவர். அதே பொருள் வேறாக மாறி வந்துள்ளது. மஞ்சளது பொடி போல மிளகாய் பொடி, மாவினது பொடி முதலானவையும் திரிவினாக்க தற்கிழமையாக வருகின்றன. பிரிதின்கிழமை, பிரிதின்கிழமையை மூன்றாக வகைப்படுத்துவோம். பொருள் பிரிதின்கிழமை, இடப்பிரிதின்கிழமை, காலப்பிரிதின்கிழமையே அவையாகும். கந்தனது புத்தகம், வேலனது பசு முதலானவை பொருள் பிரிதின் கிழமையாகும். கண்ணனது வீடு, கண்ணனது முற்றம், கண்ணனது இடம் என்று கூறும் பொழுது அது இடப்பிரிதின் கிழமை. வள்ளியது நாள், மாறனது வேணில் என்று கூறும் பொழுது அது காலப்பிரிதின் கிழமையாகும். ஆறாம் வேற்றுமை சொல்லுருவு. ஆறாம் வேற்றுமைக்குரிய சொல்லுருவு உடைய என்பதாகும். இச்சொல்லுருவு ஒருமை பெண்மை ஆகிய இரண்டுக்கும் வரும். மாணவர்களே, என்னுடைய வீடு என்று கூறும் பொழுது அது ஒருமைக்குரியதாக வந்தது. அவர்களுடைய வீடுகள் என்று கூறும் பொழுது அது பன்மைக்குரியதாக வந்தது. ஆறாம் வேற்றுமை உடைய என்னும் சொல்லுருவினை ஏற்காமலே உடைமை பொருளை உணர்த்தி வரும். உதாரணம், என் புத்தகம், எங்கள் வீடு. ஆறாம் வேற்றுமைக்குரிய சொல்லுருவாக இன்னுருவும் வரும் என தற்கால அறிஞர்கள் கூறுவர். மரத்தினது கிளை என்பதை மரத்தின் கிளை என நாம் கூறிக்கொள்ளலாம். மூவிட பெயர்கள் கவிழ்ந்த ஏனைய திரிவடையும் பெயர்களும் அது உடைய ஆகிய உருவுகளை ஏற்று வரும் போது இன்சாரியை பெற்று வரும். வீட்டினது கூரை என்பதில் வீடு சக இன் சக அது என்பதில் இன் என்பது வீட்டையும் அதுவையும் இணைக்கின்ற சாரிகை. காற்றினது வேகம் என்பதில் காற்று சக இன் சக அது என்பதில் காற்றையும் அது என்னும் வீதியையும் இணைத்து இன்சாரிகை வந்துள்ளது. ஆறாம் வேற்றுமை வீட்டினது கூரை, காற்றினது வேகம் என்பதில் இவை இன்சாரியை பெறாமலும் வந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். வீட்டுக்கூரை என்பதில் அங்கு இன்சாரியை பெறாமலே அது வந்தது. காற்று வேகம் என்பதில் காற்றினது வேகம் என்பது காற்று வேகம் என்று வரும் பொழுது இன்சாரியை பெறாமல் அது வந்துள்ளதையும் நாங்கள் பார்க்கலாம். வேற்றுமைக்குரிய திரிவடையாத பேச்சொற்களும் இன்னொரு பெறும். மாணவர்களே, அதாவது கண்ணனின் அப்பா, கண்ணன் அப்பா என்று கூறுவோம். புத்தகத்தின் பக்கங்கள், இவை இன்னொரு பெறாமலும் உடைமை பொருள் உணர்த்தியும் வர். அதாவது கண்ணனின் அப்பா, கண்ணன் அப்பா என்றும், புத்தகத்தின் பக்கங்கள், புத்தக பக்கங்கள் என்றும் வரும் பொழுது இங்கு இவை இன்சாரிய இன்னுருவு பெறாமல் உடைமை பொருளை உணர்த்தி வந்தமையை நாம் காணலாம். ஏழாம் வேற்றுமை என்பது தமிழில் பேர்ச்சொல்லை தொடர்பு கொண்டு வழங்கும் ஓர் இலக்கண கூறாகும். இது இடவேற்றுமை என்று வழங்கப்படுகிறது. அதாவது தொழில் அல்லது வினை நிகழும் இடத்தை குறிப்பது. இந்த ஏழாம் வேற்றுமையின் பொருளானது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்னும் 6 வகை பெயர்களுக்கும் தற்கிழமை, பிரிதின்கிழமை என்ற 2 வகை கிழமை பொருளுக்கும் இடமாக நிற்றலாகும். இவ்வேற்றுமை இடவேற்றுமையாகவே இற்றவரை கொள்ளப்படுகிறது. இதனையே நல்லூரார் ஏழின் உருவு கண்ணாதியாகும் பொருள் முதல் 6 ஓரிரு கிழமையின் மண்ணிடமாய் நிற்றலிதன் பொருள் என்பார். ஏழின் உருவு கண்ணாதியாகும் பொருள் முதல் 6 ஓரிரு கிழமையின் இடன் நிற்றல் இதன் பொருள் என்ப.
கண், கால், கடை, இடை, தலை, வாய், திசை, வயின், முன், சார், பலம், இடம், மேல், கீழ், புடை, முதல், பின், பாடு, அலை, தேவ், உலை, வழி, உளி, உளி, உள், அகம், புறம், இல் ஆகிய 28 இடப்பொருளுக்குரிய உருவுகள் ஆகும். இனி 7ஆம் வேற்றுமையின் பொருள் பற்றி நோக்குவோம். முதலாவது பொருளுக்கு இடமானவை. மணியின் கண் ஒளி என்பது தற்கிழமை. மணியின் கண் பறவை என்பது பிரிதின் கிழமை. நாவலர் கூறும் பொழுது மணியின் கண் ஒளி என்று கூறாமல் ஒளி என்றே சொல்லுவார். அங்கு அது கண்மணியை குறித்து வந்திருக்கும். இடம் இடமானவை என்பதில் ஊரின் கண் உள்ளது வீடு என சொல்லுவர். ஊரின் கண் உள்ளது வீடு தற்கிழமை. ஆகாயத்தின் கண் பறப்பது கழுகு என்று கூறும் பொழுது அது பிரிதின் கிழமையாக வருகிறது. இனி காலம் இடமானவை பற்றி நோக்குவோம். நாளின் கண் உள்ளது நாளிகை என்று கூறும் பொழுது அது தற்கிழமை. தேனிற்கண் பூப்பது முல்லை என்று கூறும் பொழுது அது பிரிதின் கிழமை. சினை இடமானவை பற்றி நாம் நோக்கும் பொழுது கையின் கண் உள்ளது விரல் என்று கூறும் பொழுது அது தற்கிழமை. கையின் கண் உள்ளது வளையல் என்று கூறும் பொழுது அது பிரிக்கக்கூடியதாக இருப்பதால் பிரிதின் கிழமை. இனி குணம், தொழில் முதலானவற்றை பார்ப்போம். குணம் இடமாதல் என்று கூறும் பொழுது சிவப்பின் கண் உள்ளது அழகு தற்கிழமை. இளமையின் கண் வாய்த்தது செல்வம் என்று கூறும் பொழுது பிரிதின் கிழமை. தொழிலிடமாதல் பற்றி இனி நோக்குவோம். ஆட்டத்தின் கண் உள்ளது அபிநயம் என்னும் பொழுது அது தற்கிழமை. ஆட்டத்தின் கண் பாடிய பாட்டென்று கூறும் பொழுது அது பிரிதின் கிழமை. தற்காலத்தில் 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமையின் இடமும் பருப்பொருள் சார்ந்த இடம், பருப்பொருள் சாராத இடமாக வருவதுண்டு. அறையின் கண் கட்டில், மேசையின் கண் புத்தகம் என்று கூறும் பொழுது அது பருப்பொருள் சார்ந்த இடமாக வந்தது. பருப்பொருள் சாரா இடம் நினைவில் வைத்துள்ளேன் என் வாழ்வில் மறக்க முடியாத சம்பவங்கள் என்று கூறும் பொழுது அது பருப்பொருள் சாராத இடமாய் வந்தது. தற்காலத்தில் 7ஆம் வேற்றுமை பற்றி மேலும் பார்ப்போம். இல்லுருவு கால வரையறையையும் உணர்த்த பயன்படுகிறது. எடுத்துக்காட்டு: இந்த வேலையை ஒரு வாரத்தில் முடித்து விடலாம். 3 நாளில் நான் திரும்பி வருவேன். ஒரு குழுவில் அமையும் பிரிதொரு இந்த வகையில் இல்லுருவு கால வரையறையை உணர்த்தி வந்தது. ஒரு குழுவில் அமையும் பிரிதொரு குழுவை சுட்டவும் இல்லுருவு பயன்படுகிறது. மாணவர்களே, 5 தொழிலாளர்களில் 2 வரவில்லை என்பதில் ஒரு குழு அங்கு பிரிதொரு குழு 2 என்பதை சுட்டி நிற்கிறது. ஆகவே ஒரு குழுவில் அமையும் பிரிதொரு குழுவை சுட்டவும் இல்லுருவு பயன்படுவதற்கு இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். என் மாணவர்களில் பலர் இன்றும் என்னை மதிக்கிறார்கள். தற்காலத்தில் 7ஆம் வேற்றுமை. இடம் என்னும் உருவு உயர்திணை பெயர்களுடனும் வருகின்றன. அப்பாவிடம் இருந்து பணம் வந்தது, கண்ணனிடம் புத்தகம் இருக்கிறது என்னும் உதாரணங்களை பாருங்கள். அங்கு இடம் என்னும் உருவு உயர்திணை பெயர்களுடன் வந்ததை நாம் காணலாம். கற்பனை கதைகளில் அகிரிணை பெயர்களுடன் இடம் உருவு வருவதும் உண்டு. கொக்கிடம் நரி தோற்றது என்று சொல்லும் பொழுது அங்கு கொக்கென்ற அகிரிணையோடு இணைந்து இடம் வந்துள்ளது. பசுவிடம் பூனை பால் கேட்டது என்பதில் பசு என்ற பெயரோடு இடம் சேர்ந்து வந்ததையும் நாங்கள் பார்க்கலாம். 8ஆம் வேற்றுமை. தமிழில் பெயரை வேறுபடுத்தி காட்டுவது 8ஆம் வேற்றுமையாகும். தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னர் தமிழில் வேற்றுமையை 7 வகையாக மட்டும் கொள்ளும் வழக்கம் இருந்தது. தொல்காப்பியர் இதனை 8 என காட்டினார். 8ஆம் வேற்றுமை என எண் வரிசையில் பெயரிடப்பட்டுள்ள இதனை விழி வேற்றுமை என தற்கால அறிஞர்கள் கூறுவர். 8ஆம் வேற்றுமைக்குரிய தனியான உருவுகள் எதுவும் இல்லை. படற்கை பெயரை முன்னிலையாக விழிப்பது 8ஆம் வேற்றுமையாகும். விழித்தல் என்பதற்கு அழைத்தல் அல்லது கூப்பிடுதல் என்பது பொருள். 8ஆம் வேற்றுமை விழிப்பொருளில் வருவதால் இதனை விழி வேற்றுமை என கூறுவர். எடுத்துக்காட்டாக ராமா வா என விழிக்கும் பொழுது அங்கு ராமன் என்னும் படற்கை பெயர் முன்னிலை பொருளுக்கு உரியதாகின்றது. பேச்சொற்கள் விழிக்கப்படும் பொழுது பேரின் இறுதியில் சில மாறுதல்கள் ஏற்படும். அவ்வாறு மாறுதல்கள் ஏற்படும் பொழுது அதனை விழி வேற்றுமை என கொள்வர். ஈறு திரிதல் என்னும் பொழுது இறுதி எழுத்து மாறுதல்.
ஈறு குன்றல் என்றோ பொழுது இறுதி எழுத்து குறைதல். ஈறு மிகுதல் என்னும் பொழுது இறுதி எழுத்து கூடுதல். இயல்பாய் வருதல் அது எப்பவும் இயல்பாகவே வரும். ஈற்றைகள் எழுந்து திரிதல் என்று கூறும் பொழுது இறுதி எழுத்துக்கு முன்னைய எழுத்து மாறி வந்ததை குறிக்கும். இவ்வடிப்படையில் 8ஆம் வேற்றுமை பல்வேறு வகையில் விளிவி பொருளை ஏற்று வருவதை நாம் காணலாம். ஈறு மிகுதல் அரசன் அரசனே என்று கூறும் பொழுது ஈறு மிகுந்து ஏகாரம் மிகுந்து வந்தது. இறைவன் இறைவனே என்பதிலும் ஏகாரம் மிகுந்து வந்தது. மகன் மகனே என்று கூறும் பொழுது அங்கு இன்னன்னாவில் ஏகாரம் ஏறி மகனே என்று ஈறு மிகுந்து வந்தது. இயல்பாய் வருதல் தம்பி தம்பி என்று கூறும் பொழுது அது இயல்பாய் வந்தது. தோழி தோழி என்று கூறும் பொழுது இயல்பாய் வந்தது. மாமி மாமி என்று கூறும் பொழுதும் அதுவும் இயல்பாய் வந்தது. மக்கள் என்னும் சொல்லை ஈற்றையல் நீட்டி மக்கால் என்று விളിக்கும் பொழுது அயல் நீண்டது. அதேபோல் வணிகர் என்பதை வணிகீர் என்று விളിக்கும் பொழுது இறுதி நீண்டது. அண்மை விழி சேமை விழியையும் இனி நோக்குவோம். விழிவேற்றுமையை அண்மை விழி சேமை விழி என 2 வகையாக வகைப்படுத்துவர். அருகில் உள்ளவரை அழைப்பது அண்மை விழியாகவும் தொலைவில் உள்ளவரை அழைப்பது சேமை விழியாகவும் உள்ளது. ராமன் ராம என்று அழைக்கும் பொழுது அது அண்மை விழியாகும், அதாவது அருகில் நிற்பவனை அழைக்க பயன்படுகிறது. இனி சேமை விழியை நோக்குவோம். இனி விழியேற்கா பெயர்களை பார்ப்போம். விழியேலா பெயர்கள் என்று சொல்லும் பொழுது விழியேற்கும் பெயர்களுள் உயர்திணைப்பேர் அகிரிணைப்பேர் பொதுப்பேர் என்று பிரித்து அவை விழிகொள்ளும் முறையே இலக்கண நூலார் விளக்குவர். விழியேலா பெயர்கள் விழிகொள்ளா பெயர்கள் என்று கூறப்படும். தன்மை பெயர்கள் விழியினை கொள்ளாது. முன்னிலை பெயர்களும் விழியினை கொள்ளாது. தன்மை பெயர்கள் நான் நாம் முதலான பெயர்கள் வெளியினை கொள்ளாது. முன்னிலை பெயர்கள் என்று சொல்லும் பொழுது நீ நீங்கள் நீர் நீவீர் முதலானவை வெளிகொள்ளாது. படற்கை பெயர்கள் என்று சொல்லும் பொழுது நுமன் நுமல் நுமர் ஆகிய கிளை பெயர்களும் வெளிகொள்ளாது வரும். எவன் எவள் எவர் எது எவை போன்ற வினா பெயர்களும் விழி கொள்ளாது. அதுபோல் அவன் அவள் அவர் அது அவை என்னும் சுட்டு பெயர்களும் இவன் இவள் இவர் இது இவை என்னும் சுட்டு பெயர்களும் உவன் உவள் உவர் உது உவை என்னும் சுட்டு பெயர்களும் விழியினை கொள்ளாது. இது தவிர தான் தாம் என்ற பழக்க பெயர்களும் மற்றையான் பிறன் போன்ற பிற பெயர்களும் விழி கொள்ளாத பெயர்களாகும். நன்றி மாணவர்களே. இன்று நான் கற்பித்த இலக்கணங்கள் உங்கள் பரீட்சைக்கு மிக்க உதவியாக இருக்கும் என்று நம்பிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.